வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து பெட்டகம். இதில் நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடித்து விட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். வெந்தயத்தை பொடியாகவும் எடுத்துக்கலாம். முளை கட்டிய வெந்தயத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் குளிர்ச்சித்தன்மை கொண்டது. அதனால் இந்த கோடை காலங்களில் வெந்தயம் நம்ம எடுத்துக்கொண்டோம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த உடல் சூட்டை எல்லாம் கட்டுப்படுத்தி உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். வெந்தயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் அது இன்சுலினுடைய உற்பத்தியை நமக்கு தூண்டுங்க. மேலும் நம்ம வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி சர்க்கரை நோய் அளவு திடீரென உயர்வதை உங்களுக்கு தடுக்குங்க. ஸோ உங்களுடைய பிளட்டில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய அந்த சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் முன்னாடியே நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் மட்டுமே சுரக்கப்படுவதற்கு எல்லாமே நீங்கள் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இருந்தாலுமே வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தய பொடியாகவோ முளைக்கட்டி வெந்தயத்தையோ இல்லை வெந்தயத்தை நீங்கள் சமைத்து கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அந்த நீரிழிவு பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. அதனால் மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டதால தான் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போது வளமான அளவில் நார் சத்து இருந்திருக்கக்கூடிய வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடல் இயக்கத்தை நீங்கள் சீராக்கிக்கலாம். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மை பிரச்சனையுமே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம் அது இறைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் மற்றும் புண்களை உங்களுக்கு குறைக்கும். இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நார் சத்து கொண்டு முறையான அளவில் செரிக்க வைத்து செரிமானத்தை எளிமையாக்கி செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உடைத்து பெறப்படும். ஊட்டச்சத்துக்கள் உடைக்கப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தாமல் ஆரோக்கியமான முறையில் கழிவு நீக்க வேலைகள் சிறப்பாக நமக்கு நடக்குங்க. இதனால் வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய வெந்தயத்தை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா வெந்தயத்தில் வளமான அளவில் நார் சத்து இருக்குங்க இல்லையா, இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான அந்த கொழுப்புகள் படிஞ்சிருக்கும், கெட்ட கொழுப்புகள், அதை வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா சரி பண்ணிக்கலாம். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கும் இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கும் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதய தமனிகள், அதாவது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். இதனால் இதய தமனிகளில் கொழுப்பு படிவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஓரளவு நிறைந்திருக்கிறதால தான் எலும்புகளுக்கு அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கு. எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே எலும்புகளுடைய வலிமைக்கு உறுதி சேர்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எலும்புகளுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, வாதம் தொடர்பான பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம் செயல்படுறதால ஒரு 50-60 வயதுகளில் கூட நமக்கு எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் முதுகு வலி, தோள்பட்டை வலி இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கால் பாதங்கள் வரைக்குமே எலும்புகளை வலுவாக வைத்து நம்ம பேலன்ஸ் தடுமாறாமல் நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த வெந்தயம் தாங்க. ஸோ வெந்தயம் தான் எலும்புகளுக்கு பலம் சேர்க்கிறது. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு தேடிக்கிட்டு இருக்கோம்னா வெந்தயத்தை நம்ம டயட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துது. அதுக்கான காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை சீராக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க.
ஸோ அந்த மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு சீராகிறதால உங்களுடைய உடலில் அதிகப்படியாக தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அது எல்லாமே கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொழுப்புகள் எல்லாமே எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு எரிக்கப்பட்டதால தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஸோ அதில் தான் அது வந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வெந்தயம் நார்சத்து கொண்டிருக்கு, குறைந்த கலோரி கொண்டிருக்கக்கூடிய உணவு, பசியை கட்டுப்படுத்தி கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ கட்டுக்கோப்பான உடல் எடையை நமக்கு வந்து கொடுக்கும். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயம் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதோட சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை வந்து முன்னாடியே குறைக்கிறதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. சிறுநீரக செதில்கள் வந்து சேதமடையாமல் இது பாதுகாக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக கழிவுகள் நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உடலினுடைய அந்த சமநிலை வெப்ப சமநிலை வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவும் உருவாக முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உருவாகிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை வந்து கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கும் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. இப்போ கல்லீரல் வந்து எதனால் பழுதடையுது அப்படின்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகப்படியாக மது அருந்தக்கூடியது அல்லது தவறான உணவு பழக்க வழக்கம். அப்போ தவறான உணவு பழக்க வழக்கம்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் அசைவ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, மாவுச்சத்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை உருவாக்கும், அதிகப்படியான நச்சு கழிவுகளை சேகரிக்கும். இப்போ இது வந்து கல்லீரலில் கொழுப்பு படிவு ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். கல்லீரலினுடைய என்சைம்களுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம் தாங்க. அப்போது உங்களுடைய கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் கரைத்து கொண்டு நச்சு கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரும பராமரிப்பு சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. இதனால் உங்களுடைய முகப்பொரு பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த வெந்தயத்தை வந்து தூள் மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிங்க, முகத்தில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய முகத்தை வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து நீங்கள் அந்த ஃபேஸை வந்து கழுவிட்டு தூய்மையான துணியில் முகத்தை துடைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு வந்து முகப்பொருட்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வயசாகக்கூடிய அந்த முதுமையை வந்து தடுக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை நமக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். நமக்கு வந்து இந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு இது எதுவுமே நமக்கு இருக்காது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு தீ புண்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீ காயங்கள் அல்லது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வெந்தயத்தை வந்து பொடியாக நீங்கள் பூசுறது விரைவான நிவாரணம் தருவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல் அமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.